பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 12ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5-6 வசனங்கள். Psalm 126 verses 5 and 6. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விதைப்பு என்பது அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் இல்லை? இன்னைக்கு விவசாயத்தில் இல்லை ஃபார்மர்ஸை நம்ம பார்க்கும்போது அவர்கள் விதைக்க போகும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான ரிவார்டும் அங்கே கிடைப்பது இல்லை. கடினமான உழைப்பு தான் இல்லை? ஒரு விதையை விதைக்கிறதுன்றது எளிதான காரியம் அல்ல. அதற்கு முன்னால் நிலத்தை பண்படுத்தணும், அப்புறம் அந்த விதையை கொண்டு போய் அவங்க விதைக்கணும். கொஞ்சம் நாட்கள் ஆன பிறகு தான் அதனுடைய அறுவடையை அவங்க பார்க்க முடியும். அப்போ அது வரைக்கும் அவங்க பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்க விதைத்ததை அப்போ நல்லா அதற்குரிய காரியங்கள், உரத்தை போடுறது, தண்ணீரை ஊற்றுகிறது அப்படின்னு சொல்லி அநேக வேலைகள் அவர்களுக்கு காணப்படும். ஆனால் அந்த வேலைகளுக்குரிய ஒரு நிறைவு, ஒரு பலனை அவங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் அறுவடை காலம் வரும் பொழுது அது சந்தோஷமான நாட்கள். அல்லேலூயா. அது கம்பீரமான அறுவடை. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவர்கள் எப்படி விதைக்கிறாங்களாம்? கண்ணீரோடு விதைக்கிறாங்க. ஆனால் அறுக்கிறவர்கள் எப்படி அறுக்கிறார்கள்? கம்பீரமாய் அறுக்கிறார்கள். ஆமேன். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அவன் அள்ளி தூவி அவன் விதைக்கிறான். எந்த விதை வரும், எந்த விதை வளராது, எவ்வளோ பலன் கிடைக்கும், இந்த வருடம் எத்தனை அறுவடை கிடைக்கும், எத்தனை மூட்டை நெல் வரும், எவ்வளோ பணங்கள் வரும், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க? அவங்க விதைக்கிறாங்க. அவங்களால முடிந்தது அதுதான் அவங்களால செய்ய முடியும் இல்லையா? அதை அவர்கள் செய்கிறார்கள். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அவன் அறுத்த அறுகளை, அந்த ஹார்வெஸ்ட் எல்லாம் அவன் சுமந்து கொண்டு எப்படி வருகிறான்? கம்பீரமா, சந்தோஷமா பாடல்களை பாடிக்கொண்டு அவன் திரும்ப வருகிறான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பவுல் விதைத்தான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ தேவனோ விளையச் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வேலை என்னது? விதைக்கிறது. ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்றது என்பது விதைக்கிறதுக்கு சமம். விதை என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வசனம் விதைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டது. ஆண்டவர் ஒரு அருமையான ஓமை சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு விவசாயி வார்த்தை, அதாவது விதையை கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான்? விதைக்கிறான். சில விதைகள் வழி அருகே விழுது, சில விதைகள் கற்பாறையில் விழுது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுது, சில விதை நல்ல நிலத்தில் விழுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மாத்திரம்தான் அது பலன் கொடுத்தது. மற்ற எல்லாம் உடனே அது வழி அருகே விழுந்த விதை உடனேயே பிசாசு எடுத்து போட்டுட்டான். கற்பாறை முள் அருகே விழுந்தது, கொஞ்ச நேரம் பலன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அப்புறமா அது அப்படியே காய்ந்து போய்விட்டது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன் கொடுத்ததான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டு கொள்ளுகிறோம்? விதைப்பது என்பது கடினம்தான். இன்னைக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறோம், இல்லை ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு விதைக்கு சமானம். அழுது நம்ம ஜெபம் பண்ணுறோம் சில காரியங்களுக்காக. ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியலையேன்னு சில நேரம் என்ன வருது? சோர்வு வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அழுது விதைக்கிறாய், கம்பீரமான அறுவடை நிச்சயம் உண்டு. நம்ம எதற்காக ஜெபித்து வருகிறோமோ அதற்கான பதில் கட்டாயமாக வரும். அதனால் நம்ம என்ன செய்திடக்கூடாது? ஜெபத்தை விட்டுறக்கூடாது, விதைக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் காணிக்கைகளை கொடுக்குறீங்க, அநேக ஏழை எளியவர்களுக்கு நம்ம முடிந்த உதவிகளை நம்ம செய்கிறோம். அது கடினமாகத்தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கு அதுக்குரிய ரிவார்டை நம்ம இம்மீடியட்டாக பார்க்கறது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் இப்படியே விதைச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி? இல்லை ஒரு பிஸ்னஸை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு டவுன் பேமெண்ட் போட்டு
எல்லாத்தையும் விற்று முதலீடு செய்கிறார்கள். அது கடினம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையில் தான் அவங்க போகிறாங்க. ஆனால் அதற்குரிய ரிசல்ட்டை ஈல்டு ஆகும்போது யோசித்து பாருங்கள், அதற்கு அருமையான அந்த ரிசல்ட் வரும் பொழுது, அந்த ப்ராஃபிட் அவங்க எடுக்கும்போது அவங்க எவ்வளோ போட்டாங்களோ அதற்கு எத்தனையோ மடங்கு அவங்க திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். சிலர் பார்த்திங்கன்னா நஷ்டம் வரும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா விடாமுயற்சியாக கர்த்தரை நம்பி சில காரியங்களை அவங்க விதைப்பாங்க. அப்புறமா அதனுடைய முதலீட்டினுடைய எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். கம்பீரமான அறுவடை. விதைப்பு என்பதை கண்ணீரோடு விதைக்கிறோம், ஆனால் அறுவடை கம்பீரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவிகள், ஊழியத்துக்கு செய்கிற காரியங்களாக இருக்கலாம், இல்லை ஏழை எளியவர்களுக்கு, இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செய்கிறதா இருக்கலாம், இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற நன்மையான காரியங்களாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அந்த பிள்ளைங்க கேட்க மாட்டுறாங்களே, நான் எவ்வளவோ சொல்கிறேனே, இந்த பிள்ளைங்க கேட்கலையேன்னு நம்மளுக்கு சோர்வு வருகிறது. ஆனால் ஒரு நாள் அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆகவே விதைக்கிற நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் சொல்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறோம், ஆனால் கம்பீரமான அறுவடை உண்டு. ஊழியத்தை செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். சில நேரத்தில் ஊழியத்தை செய்யும் பொழுது கூட, என்ன ஆண்டவரே யாருமே வரமாட்டுறாங்க, எவ்வளோ பிரயாசப்படுறோமே, எவ்வளோ காரியங்களை செய்கிறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், ஆனால் ஒருத்தர் கூட வரமாட்டுறாங்களே. ஒருவேளை ப்ரேயர் லைனாக இருக்கலாம், இல்லை சபை ஊழியங்களை நடத்துகிறவர்களாக இருக்கலாம். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கண்ணீரோடு விதைத்தாலும் கம்பீரமான ஒரு நாள் அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 126வது சங்கீதம் 5-6 வசனங்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?